Hello guys, welcome to HTML series. இந்த வீடியோல வந்து HTML attribute என்னன்னு பார்த்தலாம். லாஸ்ட் வீடியோல வந்து நம்ம வந்து class attribute பார்த்தோம். அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கறத பார்த்தோம். இந்த வீடியோல வந்து ID attribute வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 paragraph எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். தென் ஒரு ஹெட்டிங் டேக் வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு paragraph 4 மட்டும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் பண்ணும், ரெட் கலரில் சேஞ்ச் பண்ணும். ஸோ அந்த ஒரு சிங்கிள் இதுக்காக நம்ம வந்து கிளாஸ் attribute வந்து யூஸ் பண்ண தேவையில்ல. கிளாஸ் attribute வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஐட்டம் செலக்ட் பண்ணுறதுக்கு தான் கிளாஸ் attribute. ஐடி வந்து ஜஸ்ட் சிங்கிள் ஒரு யூனிக்கான எலிமெண்ட் மட்டும் சூஸ் பண்ணோம்னா அதுக்கு ஐடி யூஸ் பண்ணலாம். ஸோ கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸுங்கிற நேமை வச்சு நம்ம கிரியேட் பண்ணோம், கிளாஸ் attribute நேம் வச்சு கிரியேட் பண்ணோம். இது ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு paragraph 4 மட்டும் சேஞ்ச் பண்ண இல்லையா, ஸோ அதில் வந்து ஐடிங்கிற attribute நம்ம யூஸ் பண்ணி அதுக்குன்னு ஒரு நேம் நம்ம டினோட் பண்ணணும். எப்படி நம்ம கிளாஸுக்கு வந்து ஒரு நேம் வச்சோமோ அதே மாதிரி ஐடிக்கும் நம்ம ஒரு நேம் வைக்கிறோம். ஸோ இங்கே ஐடிக்கு வந்து நான் ரெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு நேம் வைக்கிறேன். ஸோ ஐடி வந்து எதுக்கு எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ்ல யூஸ் பண்ணுவாங்க, அந்த ஜாவாஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக ஜாவாஸ்கிரிப்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த ஐடிங்கிற எலிமெண்ட் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. சிஎஸ்எஸ்ல யூஸ் பண்ணுவாங்க, பட் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸுங்கிற attribute தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஹோலாக டிசைன் பண்ணுவாங்க. ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து ஏதாச்சும் யூனிக்கான வேல்யூ மட்டும் ஃபெச் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு மட்டும் ஐடிங்கிற attribute வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம சிஎஸ்எஸ்ல நம்ம பார்க்க போகிறோம். இன்டர்னல் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி நம்ம அதை டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து இன்டர்னல் சிஎஸ்எஸ் வந்து நான் எழுதுறேன், வித்தின் ஹெட் டேக்குள்ள எழுதுறேன். ஸோ அதில் வந்து நம்ம ஐடி நேம் வந்து மென்ஷன் பண்ணணும். ஐடி நேம் மென்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேஷுங்கிற ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணி ரெட்டுங்கிற அந்த ஐடி நேம் மென்ஷன் பண்ணணும். அண்ட் தென் கர்லி ப்ராக்கெட்ஸ். எப்படி வந்து நம்ம வந்து கிளாஸில் வந்து டாட் ரெட்டு நம்ம மென்ஷன் பண்ணுமோ அதே மாதிரி இங்கே வந்து ஐடிக்கு வந்து நம்ம ஹேஷ் யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணோம். ஸோ இதில் கலர்ங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அதோட கலர் வந்து ரெட்டுன்னு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் நான் அதை ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா paragraph 4 பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் ஒரு பர்டிகுலரோட நீங்கள் எலிமெண்ட் மட்டும் செலக்ட் பண்ணி அதுக்கு ஒரு டிசைனோ இல்லை சம்திங் நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்ணுறீங்கனாலும் அந்த ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐடிக்கும் அந்த கிளாஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐடி வந்து ஹேஷ் யூஸ் பண்ணுவாங்க சிஎஸ்எஸ்ல, அதே மாதிரி கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டுங்கிறத மென்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கெட் எலிமெண்ட் பை ஐடி நேம்னு வரும். ஸோ அது யூஸ் பண்ணி நம்ம ஐடி ஃபேஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா கெட் எலிமெண்ட் பை கிளாஸ் நேம்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஜாவாஸ்கிரிப்ட்ல நம்ம சிஎஸ்எஸ்க்கு அடுத்த சீரீஸ்ல பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதுக்காக நான் வந்து இதோட டிஃப்ரென்ஸ்க்காக நான் சொல்றேன். அண்ட் தென் செலக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடியில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் எலிமெண்ட் தான் மட்டும் நம்மளால இது பண்ண முடியும், செலக்ட் பண்ண முடியும். இதே கிளாஸ்னா வந்து மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து யூனிக்கான பேஜஸ்ல வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம், ஐடி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் மல்டிபிள் பேஜஸ்க்கு வந்து நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம் கிளாஸ். ஸோ இதுதான் இதுக்குண்டான டிஃப்ரென்ஸு. ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக், அண்ட் தென் கிளாஸ் பார்த்தீங்கன்னா மல்டிபிள். இது ஐடியும் கிளாஸும் பார்த்தீங்கன்னா செலக்டர் டூலு. உங்களுக்கு மல்டிபிள் செலக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும், மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னா கிளாஸுக்கு போய்க்கலாம். இல்லை ஜஸ்ட் எனக்கு ஒரு யூனிக்கான இது மட்டும் ஒரு சிங்கிள் எலிமெண்ட் மட்டும் எனக்கு சேஞ்ச் பண்ணணும்னா அங்கே நீங்கள் வந்து ஐடிக்கு போய்க்கலாம். நீங்கள் கேட்கலாம் வந்து ஏன் இங்கே வந்து நம்ம வந்து ஸ்டைலிங்கிற attributeலேயே கலர்னு சொல்லிட்டு ஒரே லைனில் முடிச்சிடலாம், இன்டர்னல் யூஸ் பண்ண தேவையில்லையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கரெக்டு தான். பட் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆட் பண்ணுறேன், ஃபாண்ட்டு ஃபேமிலி நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி சான்ஸ் செரிஃப் ஆட் பண்ணுறேன். அண்ட் தென் இதோட ஃபாண்ட் வெயிட் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஃபாண்ட் வெயிட் வந்து நான் வந்து போல்ட் வைக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்லைன் சிஎஸ்ல எழுத முடியும், பட் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கும். சிஎஸ்எஸும் ஹெச்டிஎம்எல்லும் ஒரே இதில் இருக்கிற மாதிரி இருக்கும். அன்லைக் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்குது. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் மட்டும் சேஞ்ச் இருக்குது. இதை நீங்கள் இன்லைன் எழுதலாம், பட் லைன்ஸ் அந்த ஒரே லைனில் நிறைய டீட்டெயில்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். இது யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஐடி அண்ட் கிளாஸ்க்கு உண்டான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு அதோட ஒர்க்கிங் தெரிஞ்சிருக்கு.